எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பாதுஷா. நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த பாதுஷா ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்சுவலி இது நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை நம்ம செய்யலாம். ஸோ வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல தயிர் கலவையை ரெடி பண்ணலாம். பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னொரு பவுலில் 1 கப் மைதா மாவை போடுங்க. செஞ்ச தயிர் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. மாவை பிசையறதுக்கு எவ்வளோ தயிர் தேவையோ அந்த அளவு யூஸ் பண்ணால் போகிறோம். எல்லா தயிரும் ஒரே வாட்டி சேர்த்து பிசைய வேண்டாம். மாவு திரண்டு வந்ததும் 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. அடுத்து சர்க்கரை பாகு செய்ய போறேன். சாஸ்பேன்ல 1 கப் தண்ணி ஊத்தி 1 கப் சர்க்கரை போடுங்க. சர்க்கரை கரைஞ்சதும் மீடியம் லோ ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. லேசா சிரப் கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாதுஷா செஞ்சதும் இந்த பாகுல தான் ஊற வைக்க போறோம். சக்கரை பாகு ரொம்ப கட்டியா இருந்தா பாதுஷால இனிப்பு இறங்காது. அடுத்து ஃப்ளேவரிங்காக இப்போ இந்த சக்கரை பாகுல 1 சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு செஞ்ச மாவுல கொஞ்சம் எடுத்து ரோல் பண்ணி கையில கொஞ்சம் ஃபிளாட்டா தட்டுங்க. நல்ல ஈவன் ஷேப் வரத்துக்கு மாவு உள்பக்கம் மடிச்சு விடுங்க. எண்ணெய் சூடானதும் பாதுஷாவை மெதுவா போடுங்க. அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு சுடுங்க. அப்பதான் பாதுஷா உள்ள வர நல்ல வேகும். ஒரு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. பாதுஷாவை எடுத்ததுக்கு அப்புறம் 2-3 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சக்கரை பாகுல போடுங்க. பாதுஷா பாகுல சில மணி நேரம் ஊறணும். முடிஞ்சா ஒரு நைட் ஃபுல்லா ஊற வைங்க. கடைசியா இது மேல கொஞ்சம் நறுக்குன பாதாம் பிஸ்தா போட்டு சர்வ் பண்ணுங்க. சுவையான பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது ஆக்சுவலாக செய்கிறது நம்ம ஒரு 30 மினிட்ஸில் 30 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பட் இது சக்கரை பாகில் நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த இனிப்பெல்லாம் நல்லா தெரியும். இது நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.